அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு வணக்கம். திரும்பவும் நம்ம படைப்பு முதல் கிறிஸ்துவரை அப்படிங்கிற அந்த சீரியஸில் அடுத்த முக்கியமான ஒரு பாடத்தை பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின பாடத்தில் நாம் எப்படி ஆண்டவர் இந்த அண்ட சராசரங்களையும் படைத்தார், அது மட்டும் இல்லாமல் அந்த அண்ட சராசரம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். அதை பார்க்கும் பொழுது அது எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குது அப்படிங்கிறதையும், அதில் ஆண்டவருடைய வல்லமை எப்படியெல்லாம் வெளிப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஒருவேளை அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி நம்ம ஆண்டவர் பூமியில் இந்த பூமியை படைக்கிறதையும் பூமியில் மனுஷங்களை படைக்கிற அந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து நாம் ஆண்டவர் எப்படி இந்த உலகத்தில் மனுஷங்களை படைக்கிறார் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து அவரை பற்றியும் அவர் படைத்த படைப்பை பற்றியும் ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ண போகிறோம். ரைட், நான் போன முறையே சொன்னது போல் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அந்த ஒரு வசனத்தில் அந்த வானத்தையும் அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கிறது அண்ட சராசரத்தையும் குறிக்குது. பூமியை படைத்தார்னு சொல்லி வரும்போது அதுக்கு அடுத்த வசனமே ஆதியாகமம் 2 வரும் பொழுது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைபாடி கொண்டிருந்தார். அப்போ அந்த 2வது வசனத்திலிருந்தே அந்த முழு கான்சென்ட்ரேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே திரும்புது அப்படின்னா பூமியை நோக்கி பைபிளில் திரும்புறதை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் வேதாகமம் முழுக்க பெரும்பான்மையான இடங்களில் இல்லையா, 1-2 இடங்கள் தவிர பெரும்பான்மையான இடங்களில் அந்த கான்சன்ட்ரேஷன் முழுக்க எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் தான் படைத்த மனுக்குலத்தோடு எவ்வாறு இடைப்படுகிறார் அப்படிங்கிற அந்த விஷயந்தான் வேதாகமம் முழுக்க இருக்குது. இப்போ இந்த படைப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் பூமியில் ஆண்டவர் எப்படி படைப்பை உருவாக்குறார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம ரொம்ப ஆழமாக இல்லை, ஒரு மேலோட்டமாக தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பார்க்க போகிறோம். இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் மேலோட்டமாக தான் பார்ப்போம். பின்னாட்களில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஆழமாக ஒரு சில விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். இதில் இந்த படைப்பு அப்படின்னு சொல்லி வரும் பொழுதே ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினாலே எல்லாவற்றையும் படைத்தார். ஓகேவா? ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த முதல் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் ஒன்றொன்றாக படைத்து கொண்டு வருகிறார். அப்படி படைத்து கொண்டே வரும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டு என்ன செய்கிறாருன்னா தன்னுடைய வார்த்தையை சொல்கிறார் அல்லது கட்டளை இடுகிறார் அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். அவர் தன்னுடைய வார்த்தையை அவர் சொல்லும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அது உடனடியாக அது உருவாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 6வது வசனத்தில் பாருங்கள், பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும் அது ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார் இல்லையா, அப்படி தான் பார்க்குறோம். 3வது வசனத்தில் நம்ம முதலாவதே பார்க்கும்போது தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அப்போது எல்லாமே ஆண்டவர் சொல்கிறார். அப்படி அந்த வார்த்தை அவர் சொன்ன உடனே எல்லாமே என்ன செய்யுது அப்படின்னா உருவாகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம பார்க்கும் பொழுது எல்லாமே ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை சொல்லி அதன் மூலமாக அது உருவாக்கப்படுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நாம் இந்த முதல் அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த பூமியை படைக்கிற ஒரு விஷயத்துலேருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான ஒரு உண்மை என்ன அப்படின்னா, நாம் வேதாகமத்தில் ஒரு ஒழுங்கின் தேவனை நம்ம பார்க்குறோம். ஒரு ஆர்டர், ஓகேவா, ஒரு ஆர்டர் இருக்குது. இந்த முதல் அதிகாரத்தில் ஒரு டிசிப்ளின் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ ஆண்டவர் ஒன்றொன்றாக படைக்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஆண்டவர் ஸ்டெப் ஸ்டெப்பாக ஆண்டவர் படைக்கிறார். அப்போது இப்போ மனுஷனை ஆண்டவர் முதலாவது படைச்சிட்டு ஐயோ மனுஷனை படைச்சிட்டு அவனுக்கு நீ மூச்சு விடுறதுக்கு காற்று தேவைப்படுதே, மூச்சு படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி உடனே காற்று படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் காற்று படைக்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு ஐயோ ஆண்டவரே எனக்கு பசிக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி மனுஷன் சொன்னோடனே ஆமாம் இல்லை இவனுக்கு சாப்பாடு தேவைப்படுதே, சரி அப்போ அவனுக்கு சாப்பாடு ஏதாவது படைச்சிடலாம். அப்படி படைக்கல ஆண்டவர். நீங்கள் இந்த முதல் அதிகாரத்தை நீங்கள் அழகாக பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் முதலாவது பூமியை ஆண்டவர் அந்த எர்த்தை ஆண்டவர் படைக்கிறாரு, லேண்டை படைக்கிறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா தாவர வகைகள் படைக்கப்படுது. ஏன்னா தாவர வகைகள் லேண்ட்லேருந்து வளரணும். தாவர வகைகள் படைக்கப்பட்டதுக்கப்புறமா மிருக ஜீவன்கள் மற்ற உயிர்கள்லாம் படைக்கப்படுது. ஏன்னா அது இந்த தாவரத்தை டிபெண்ட் பண்ணியிருக்குது, தண்ணி டிபெண்ட் பண்ணியிருக்குது. அதுக்கப்புறமா கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா மனுஷனை ஆண்டவர் என்ன செய்கிறாரு உருவாக்குறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரி அந்த டிபெண்டன்சி அந்த கரெக்டாக அந்த ஆர்டரில் ஆண்டவர் படைக்கிறார். எதுலேயுமே ஆண்டவர் கன்ஃபியூஸ் ஆகவே இல்லை. ஒரு இடத்துல கூட அவருக்கு குழப்பமே இல்லை. மிக தெளிவாக அந்த படைப்பு ஸ்டெப்பாக படைக்கப்படுவதை நம்ம பார்க்குறோம் இந்த முதல் அதிகாரத்தில். அப்போது அதிலிருந்து நாம் கடவுளை பற்றி நாம் என்ன அறிந்து கொள்கிறோம், அதுதான் அந்த படிப்பினுடைய சாராம்சமே. ஓகேவா? நாம் இந்த வேதாகமத்தில் இதை இந்த காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, இதிலிருந்து இதை படைக்கிற கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்காகத்தான் நாம் இதை படிச்சுக்கிட்டு இருக்கோம். இதை நம்ம எல்லாமே என்ன செய்கிறோம், கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்போது
அதை கடவுளை குறித்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, இதை படைக்கிற ஆண்டவர் ஒரு ஒழுங்கின் கடவுளாக இருக்கிறார். இல்லை, எல்லாத்தையுமே ஒரு ஒழுங்கும் கிரமமுமாக செய்யக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கிறார். ஒரு குழப்பத்தின் கடவுளாக இல்லாமல், அல்லது ஒரு அறியாமையின் கடவுளாக இல்லாமல், என்ன செய்கிறோன்னு சொல்லியே தெரியாமல் ஒரு கடவுளாக இல்லாமல், பதட்டப்படக்கூடிய ஒரு கடவுளாக இல்லாமல், பயப்படக்கூடிய ஒரு கடவுளாக இல்லாமல், குழம்பி நிற்கக்கூடிய ஒரு கடவுளாக இல்லாமல், மிக தெளிவானவராக, சிறந்த சிந்தனை உள்ளவராக, இல்லையா, மிகச்சிறப்பாக எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு கடவுளாக இருப்பதை நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக இந்த படைப்பிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் ஒரு படைப்பை படைக்கிறார். படைத்து விட்டு எல்லா படைப்புகளும், இல்லையா, ஆண்டவர் அதுக்கு ஒரு உயிரை கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, அது எல்லாமே தன் தன் இனத்தை உருவாக்கும்படியாக ஆண்டவர் படைத்தார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஆண்டவர் இதில் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த இடத்துல இருந்து ஆண்டவர் பிளான்ட் லைஃப்பை படைக்க ஆரம்பிக்கிறாரோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 11 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமி மேல் தங்கள் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களே முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்போ அந்த 11 பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் அந்த தாவர வகைகள் எல்லாவற்றையும் படைக்கிறாரு. ஆனால் அந்த எல்லா தாவரத்துக்குள்ளேயும் ஆண்டவர் விதையை வைத்து படைக்கிறார். அப்போது அந்த தாவரம் என்ன செய்யும், தன்னுடைய அந்த தாவர வகையை அது மீண்டும் உருவாக்கக்கூடிய தன்மை உள்ளதாக அந்த தாவரம் இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் பின்னால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் இந்த அனிமல் லைஃப்பை ஆண்டவர் படைக்கும் போதும் அதையும் கூட ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, 21 வசனத்தில் 20லேருந்தே நம்ம அதை பார்க்குறோம். 21 தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்திலே தங்கள் ஜாதியின்படியே தீரலாய் பிறக்கப்பட்ட சகலவித நீர்வாழ் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி சாதியான சகல பட்சிகளையும் செய்தால் தேவன் அது நல்லது என்று கண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 22 பாருங்கள், தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியிலே பெருக கடவுது என்றும் சொன்னார். அப்போ ஆண்டவர் அந்த பறவை ஜீவன்களை எல்லாவற்றையும் படைத்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் பலுகி பெருகுங்க. அது பலுகி பெருகும் வண்ணமாக ஆண்டவர் அதை என்ன செய்தார், படைத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் மிருகங்களை ஆண்டவர் படைக்கும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா, அதையும் கூட ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேவன் பூமியில் ஜாதியான காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்கள் எல்லாவற்றையும் படைத்து அதை உண்டாக்குறாரு. அது என்ன செய்யட்டும், அது பலுகி பெருகட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அதை சொல்கிறார். அடுத்ததாக இந்த விஷயத்துலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு உண்மை, ஆண்டவர் படைக்கிற எல்லா விஷயமும் பலுகி பெருகும் வண்ணமாக படைத்தார். அது அவருடைய படைப்பினுடைய மிக முக்கியமான ஒரு சாராம்சமாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக இதெல்லாம் படைத்து முடிச்சுட்டு தான் ஆண்டவர் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் ரொம்ப முக்கியமான நம்ம படைப்பினுடைய சிகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய மனுக்குலத்தை ஆண்டவர் உருவாக்குறார். அதில் மனுஷன் உருவாக்குறதுல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 26வது வசனத்தில் நீங்கள் பாருங்கள், 1:26 பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சியங்களையும் ஆகாத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியில் பூரும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். 27 தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இது சம்மரி. ஓகேவா? ஒரு சில பேர் முதல் அதிகாரமும் 2வது அதிகாரமும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சந்தேகத்தை கிளப்புவாங்க. ஆக்சுவலாக முதல் அதிகாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் சம்மரி மாதிரியாக ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்குது. 2வது அதிகாரத்தில் அது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்பட்டிருக்குது. ஓகேவா? அப்படி அதுதான் நமக்கு சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ இதில் பாருங்கள், ஆண்டவர் ஒரு சம்மரி கொடுக்குறாரு, எப்படி மனுஷனை படைச்சார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சம்மரி கொடுத்துட்டு பின்னாடி இந்த இடத்துல பெண்ணை ஆண்டவர் தேவ சாயலாகவே படைத்தார்னு சொல்லி சுருக்கமாக கொடுக்கப்பட்டிருக்குது. 2வது அதிகாரத்துக்கு நம்ம வரும்பொழுது தான் ஆண்டவர் எப்படி பெண்ணை படைக்கிறார் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுக்கப்பட்டிருக்குது. ஓகேவா? அப்போது இதில் மனுஷனை படைத்ததில், மனுக்குலத்தை படைத்ததில் மிக மிக முக்கியமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை உண்மை, ஆண்டவர் அவருடைய சாயலிலே நம்மை படைத்தார். தேவ சாயலிலே படைத்தார். ஆம்பளைங்களை மட்டும் இல்லை, ரொம்ப தெளிவாகவே அந்த இடத்துல வேதவசனம் சொல்லுது, ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார், அவர்களே நம்முடைய சாயலில் தான் படைத்தார். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ நம்ம இந்த இடத்துல ஆண்டவருடைய சாயல் அப்படின்னா என்ன, இது மிக முக்கியமான ஒரு கேள்வி இன்றைக்கி நம்மளுக்குள்ளே வருது. ஆண்டவருடைய சாயல் அப்படிங்கிறது எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பல நபர்கள் இது பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஆண்டவருடைய சாயல் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர்
அறிவுள்ளவராக இருக்கிறார். ஓகேவா? இஸ் எ இன்டலெக்சுவல் பீயிங், அறிவுள்ளவர். மனிதர்களுக்கு ஆண்டவர் அறிவை கொடுத்து படைத்தார். கடவுள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ் அன் எமோஷனல் பீயிங். ஓகேவா? அவருக்குள்ள உணர்ச்சிகள் இருந்தது. ஆண்டவர் மனிதர்களை படைக்கும்போது மனிதர்களுக்கும் உணர்ச்சிகளை கொடுத்து படைத்தார். ஓகேவா? அப்போது மனிதர்கள் வந்து கடவுள் வந்து என்ன செய்கிறாருன்னா, அவரால் வந்து கோபப்பட முடியும், அவரால் சந்தோஷப்பட முடியும், அவரால் துக்கப்பட முடியும், அவரால் மகிழ்ச்சி அடைய முடியும். அதே மாதிரி மனுஷங்களாகிய நம்மளுக்கும் ஆண்டவர் உணர்வுகளை கொடுத்து படைத்தார். நம்முடைய உணர்வுகள் தேவனாலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது, உணர்ச்சிகள் தேவனாலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கடவுள் வந்து அவரை சிந்தித்து பார்த்து ஒரு தெரிந்தெடுக்கும் ஆற்றல் உள்ளவராக இருந்தார். அதே மாதிரி மனுஷங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆற்றலை கொடுத்து படைத்தார். ஓகேவா? தெரிந்தெடுக்கும் வில் அப்படின்னு சொல்லுவாங்க, வில் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை யோசித்து பார்த்து அதை செய்து தெரிந்தெடுக்கக்கூடிய அந்த தன்மையை கொடுத்து படைத்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து ஹீஸ் அ கிரியேட்டர், அவர் படைக்கிறவராக இருக்கிறார். அதே போலவே மனிதனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த படைப்பாற்றலை கொடுத்து படைத்தார். மனிதனுக்குள்ளேயும் வந்து கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அந்த படைப்பாற்றல். ஒரு விஷயத்தை வந்து 2-3 விஷயங்களை எடுத்து ஒரு புதிதாக ஒரு விஷயத்தை உருவாக்குவதிலே மனிதனுக்கு வந்து அலாதி பிரியம் இருக்கிறது வந்து நம்ம பார்க்குறோம். ஒருவேளை கடவுளுடைய படைப்புக்கும் மனிதனுடைய படைப்பாற்றலுக்குமான வித்தியாசம் என்னென்னா, கடவுள் வந்து எதுவுமே இல்லாமல் இருந்து ஆண்டவர் எல்லாவற்றையும் படைக்கிறாரு. மனுஷன் எதுவுமே இல்லாமல் இருந்து ஒன்றையும் குண்டு பண்ண முடியாது. ஏற்கனவே கடவுள் படைத்திருக்கிற ஒரு விஷயத்திலிருந்து மனிதன் எடுத்து புதிதாக ஒரு சில விஷயங்கள் என்ன செய்து கொள்ளலாம், அவன் வந்து உருவாக்கி கொள்ளலாம். அந்த தன்மையை வந்து ஆண்டவர் மனுஷனுக்குள்ளே வந்து கொடுத்துருக்கிறார். ஸோ அந்த பர்சனாலிட்டி இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவன் அவருடைய சாயலாக நம்மை படைத்திருக்கிறார் என்பதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் அது அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்க்குறோம். அதில் நம்ம வந்து இந்த படைப்பில் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவர்கள் முதலாவது வந்து ஆதாமை படைக்கிறார். பின்னாடி வந்து ஆண்டவர் ஆதாமிலிருந்து ஒரு பகுதியை பிரித்தெடுத்து ஏவாளை வந்து படைக்கிறார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நம்ம ஒரு சில நேரத்தில் எலும்பு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. பட் இப்போ உள்ள இறையாளர்கள்லாம் எலும்பு என்று மொழிபெயர்ப்பதோடு அது ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்தா அது ரொம்ப அக்யூரேட்டான ஒரு மொழிபெயர்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஆதாம் வந்து முதலாவது முழுமையாக படைக்கப்படுகிறான். பின்னால் வந்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஆதாமை வந்து பார்த்திங்க அப்படின்னா 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அனிமல்ஸ் எல்லாம் வந்து ஒன்று ஒன்றா வந்து அவங்க ஆதாமுக்கு முன்னால் வந்து கொண்டு வர்றாரு. இப்போ ஆதாம் அதுக்கு என்ன பேரிடானோ அதுவே அதற்கு பெயராக மாறுது. ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதில் அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்குது. அதில் ஒன்று ஒன்றா அந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்துட்டு போனதுக்கப்புறம் அதில் பாருங்கள், 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் அப்படியே ஆதாம் சகல நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகல காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். பட் ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அதுதான் ரொம்ப முக்கியமான கீவேர்டு அதில். அப்போ அத்தனை அனிமல்ஸ் வந்து ஆதாம்கிட்ட வந்துட்டு போயிருக்குது. பட் ஆதாமுக்கு ஏற்ற துணை காணப்படலை. அப்போ இது எதுவுமே ஆதாமுக்கு ஏற்ற துணை கிடையாது. அப்போது அந்த விஷயத்தை வந்து ஆண்டவர் அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த செயல்பாட்டை செய்கிறாரு. அண்ட் அடுத்தால வந்து நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் வந்து ஆதாமுக்கு ஒரு அயர்ந்த நித்திரையை கொடுக்குறாரு. ஆதாமிடத்துலேருந்து ஒரு பகுதியை, முழுமையாக இருக்கக்கூடிய ஆதாமிடத்து ஒரு பகுதியை பிரித்து எடுக்கிறாரு. அதில் இருந்து ஆண்டவர் ஏவாளை உருவாக்கி பின்னாடி வந்து நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஏவாளை மீண்டுமாக ஆதாமிடத்திலே கொண்டு வர்றார். அப்போது நம்ம இந்த நேரத்தில் நான் ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். ஆண்டவர் முதலாவது ஆதாம் எப்படி உருவாக்குறார் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கணும், அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ அதை சொல்லிடுறேன். ஆண்டவர் மற்ற மிருகங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய வார்த்தையினாலே படைத்தார், மற்ற எல்லாவற்றையும் சொல்லி பார்த்தோம். ஆனால் ஆதாமை ஆண்டவர் படைக்கும்போது மட்டும் ஆண்டவர் மண்ணினாலே ஆதாமை உருவாக்கி, ஓகேவா, மண்ணினாலே ஆண்டவர் ஆதாமை உருவாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவன் ஆசையிலே ஊதினார்னு சொல்லி பார்க்குறோம். அவன் ஜீவாத்மா வானான். அப்போது இந்த படைப்பில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் முதலாவது வந்து ஒரு முழுமையான ஒரு மெட்டீரியல் பீயிங் அதை ஆண்டவர் வந்து உருவாக்கிறார். அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ் ஆண்டவர் உருவாக்கியிருக்கிறார். ஏஞ்சல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். அது எல்லாமே பார்த்திங்கன்னா முழுக்க ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த ஸ்பிரிச்சுவல், அந்த ஆன்மீக, அந்த ஆவிக்குரிய இடத்திலே வாழக்கூடிய ஒரு சில உயிர் வகைகளாக அது இருக்குது. பின்னால் நம்ம அந்த உலகத்தை பார்க்கும்போது ஆண்டவர் மெட்டீரியல் பீயிங்ஸ் வந்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உருவாக்குறார். உயிரற்ற ஆனால் மெட்டீரியல் இல்லையா, பொருள் சார்ந்த இதை உருவாக்குறாரு. அடுத்தல 3வது நம்ம பார்க்கும்போது மெட்டீரியல் தான், பட் அதுக்குள்ளே ஒரு உயிர் இருக்கக்கூடிய விஷயங்கள், மரமாக இருக்கட்டும், அதுக்குள்ளே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஜீவன் அதுக்குள்ளே இருக்குது. அடுத்தல மற்ற உயிர் வகைகளாக இருக்கட்டும், மிருகங்கள், பறவைகள், அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அதுவும் வந்து பொருள் சார்ந்த அந்த உடல் தான், ஆனால் அதுக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது. ஆனால் மனுஷனிடத்தில் நம்ம வரும்பொழுது ரொம்ப அற்புதமாக இன்னொரு விஷயத்தை ஆண்டவர் சேர்க்கிறார். அப்போது
முதலாவது மண்ணினாலே ஆண்டவர் மனுஷனை உருவாக்கி அதில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, மனுஷனுக்குள்ளே தன்னுடைய சுவாசத்தை அவர் ஊதுறாரு. மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான் அப்படிங்கிற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. அப்போ மனுஷன் அப்படிங்கிறவன் ஏற்கனவே நம்முடைய உடல் அப்படிங்கிறது ஒரு மெட்டீரியல் சார்ந்த ஒரு பொருள் சார்ந்தது. அது மட்டும் இல்லாமல் எப்படி மிருகங்களுக்குள்ள உயிர் இருக்குதோ அந்த மாதிரி உயிரும் நமக்குள்ளே இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி மூணாவது இன்னொரு விஷயம், மனிதனுக்குள்ளாக ஆன்மா என்கிற ஒன்று இருக்கிறது. அப்போது ஆவி, ஆத்துமா, சரீரம் அப்படின்னு சொல்லி மூன்றாக நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போது அதுதான் மனிதனை பார்த்திங்க இந்த ஆன்மா அப்படிங்கிற ஒரு விஷயம். இது மிருகங்களுக்குள்ளேயோ பறவைகளுக்குள்ளேயோ வேறு எந்த ஒரு உயிர்களுக்குள்ளேயோ அந்த சோல், ஆன்மான்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய அந்த சோல் கிடையாது. ஸோ ஆனால் மனுஷங்களுக்குள்ள மட்டும்தான் அந்த சோல், ஆன்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், கொடுக்குறாரு. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் எல்லா படைப்புகளை காட்டிலும் மனிதனை ஒரு சிறந்த படைப்பாக மாற்றுவது எது, அது அவனுக்குள்ளே இருக்கிற ஆன்மா. ரொம்ப முக்கியமாக மனிதன் இந்த உடல் அவனுக்குள்ளே இருக்குது, சரீரம் இருக்குது, அவனுக்குள்ளே உயிர் இருக்குது. ஆனாலும் கூட அந்த ஆன்மா அப்படிங்கிறது தான் கடவுள் மனிதன் அப்படிங்கிற தன்னுடைய அந்த தன்மையை உள்ள கொடுக்கக்கூடிய அது காரியமாக இருக்கிறபடினால அது ஆவிக்குரிய ஒரு ஆன்மா அப்படிங்கிறது ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான ஒரு விஷயம். அப்போ அடிப்படையிலே மனிதன் ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங், ஒரு ஆவிக்குரிய நபராக அவன் இருக்கிறான். ஓகேவா, இது ரொம்ப முக்கியமானது. அப்போது இந்த கடவுள் தன்னுடைய சாயலிலே அவனை படைத்தார் அப்படிங்கிறது இதுதான். அப்போ இந்த நிலையிலிருந்து தான் ஆண்டவர் ஆதாமை முழுமையாக உருவாக்கி அதிலிருந்து ஏவாளை பிரித்தெடுத்து அதுக்கப்புறமா ஆண்டவர் மீண்டுமாக அந்த ஏவாளை ஆதாமிடத்தில் கொண்டு வர்றார். அப்போ முழுமையாக இருக்கிறான், குறைவுபடுகிறான், முழுமையிலிருந்து கொஞ்சம் எடுக்கிறார், குறைவுபடுகிறான், திரும்ப மீண்டும் அந்த பகுதி அவனிடத்திலே கொண்டு வரப்படும் போது மீண்டும் முழுமையாகிறான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக ஆண்டவர் அதை செய்கிறாரு. ஒரு கணவன் மனைவி இல்லையா, ஒரு குடும்பம் அப்படிங்கிற அந்த நிலையில் ஒரு ஆண் ஒரு பெண் அப்படிங்கிற நிலையில் இந்த இடத்துல குடும்பம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ அந்த இடத்துல ஒரு ஆணை ஒரு முழுமைப்படுத்துகிறவளாக பெண் இந்த இடத்துல வருகிறது நம்ம பார்க்குறோம். அப்போது ரொம்ப அற்புதமாக அந்த ஆண்டவர் அதை செய்திருக்கிறாரு. அப்போ ஆணும் பெண்ணும் பார்க்கும்போது அவர்கள் தனித்தனியாக இருக்கும்போது முழுமையற்றவர்களாகவும் ஒன்றாக அவர்கள் சேர்கிற அந்த நிலையிலே அவர்கள் முழுமை அடைகிறவர்களாக இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் பின்னாடி அவங்கள படைச்சிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ 24வது வசனத்தில் பாருங்கள், இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்கள், ஒன்று அதை பின்னால் இயேசு கிறிஸ்துவும் பின்னால் என்ன செய்கிறாரு அப்படின்னா இதை மென்ஷன் பண்ணுறாரு. அப்போ இந்த படைப்பு ரொம்ப அற்புதமாக ஆண்டவர் அதை என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா படைத்திருக்கிறாரு. அது மட்டுமல்ல, அவங்க படைச்சிட்டு ஆண்டவர் நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்தது போல் எல்லா உயிர்களுக்கும் ஆண்டவர் அந்த மல்டிப்ளை பண்ணக்கூடிய அந்த பொட்டன்ஷியலோடு தான் ஆண்டவர் படைத்தார். மனுஷங்களையும் அப்படி தான் ஆண்டவர் படைத்தார். அதோடு கூட சேர்த்து அவங்க ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு பாருங்கள், முதல் அதிகாரத்தில் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சயங்களையும் ஆகாய பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொண்டுகள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். முதலாவது அந்த மல்டிப்ளிகேஷன் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரு, அந்த மனுஷங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்துட்டார். ஸோ மல்டிப்ளிகேஷன் ரொம்ப முக்கியமானது. அது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க, அது ஆண்டவர் மனிதர்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு பிரதான கட்டளை. இது ரொம்ப முக்கியமானது. ஏன் இதை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நாம் இதை பின்னால் இன்னொரு இடத்துல நான் திரும்ப சொல்லும்போது எந்த அளவுக்கு ஆண்டவர் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார் அப்படிங்கிறது நமக்கு புரியும். அப்போ ஆண்டவர் அதை கொடுத்துருக்கிறார். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யுங்க, எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் உள்ள படைத்த எல்லாவற்றையும் சொல்லி இதெல்லாம் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்திற்கான அந்த ஆளுகையை ஆண்டவர் யாருக்கிட்ட கொடுக்குறார் அப்படின்னா மனுஷங்கக்கிட்ட கொடுக்குறார், மனு குலத்துக்கிட்ட கொடுக்குறார். எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள். அப்போ இதற்கான முழு அதிகாரம், அந்த பூமிக்கான முழு அதிகாரமும் மனுஷனுக்கு கொடுக்கப்படுவதை நம்ம பார்க்குறோம். இது கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் நீளமாக தான் போயிட்டுருக்குது. இருந்தாலும் இது எல்லாமே நம்ம அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியமாக ஆதியாகமம் முதல் 3 அதிகாரங்களை எந்தவித சந்தேகமும் இல்லாமல் கற்றுக்கொள்வது மிக மிக முக்கியமானது நம்ம முழு வேதாகமத்தையும் புரிந்து கொள்வதற்கு. ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த நிலையில் நமக்கு மனுஷனை ஆண்டவர் படைத்தார். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் மனுக்குலத்தை படைச்சிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடல, அப்படியே விட்டுட்டு சரிப்பா நான் படைச்சிட்டேன் அவ்வளோதான் போங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடல. மாறாக ஆண்டவர் ஏதேன் தோட்டம் அப்படிங்கிற ஒரு தோட்டத்தை ஆண்டவர் படைத்தார்.
ஏதேன் தோட்டம் அப்படிங்கிற ஒரு தோட்டத்தை படைத்து அந்த தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப அற்புதமான ஒரு தோட்டம் அப்படின்னு சொல்லி வேதாகமம் சொல்லுது. அற்புதமான இயற்கையான ஒரு ஒரு இடம், அற்புதமான அந்த மரங்கள், பல வகைகள், எல்லா விதமான காய்கறிகள் இருந்தது. அவர்களுக்கு தீங்கு செய்ய முடியாத நினைக்காத மிருகங்கள்னு சொல்லி ஆறுகள் அங்கே வந்து அற்புதமான ஆறுகள் ஓடிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறப்பான ஒரு இடம், அழகான ஒரு இடம். மனிதன் அவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் எந்த விதமான வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே ஒரு ஹெல்ப்புமே இல்லாமல் அவன் கம்ஃபர்டபுளாக வாழக்கூடிய ஒரு இடம். ஓகேவா? அவனுக்கு எல்லாமே அங்கே இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தார். ஓகேவா? அவங்களுக்கு தேவையான சாப்பாடு அங்கே இருந்தது. அவங்களுக்கு தேவையான எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் இல்லாமல் அவங்க கம்ஃபர்டபுளாக வாழக்கூடிய வாழ்க்கை சூழல் அங்கே இருந்தது. எல்லாம் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அங்கே போய் அவங்கள வாழ வைத்தார். அது மட்டும் இல்லாமல் அவங்கள அப்படியே வாழ விடுறவங்களா இல்லாமல் ஆண்டவர் உங்களுக்கு சொன்னார், இந்த ஏதேன் தோட்டத்தை வந்து ஆண்டவர் உருவாக்கி அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் அப்படின்னு சொல்லி பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு எல்லாமே முழுவதுமாக திருப்தியாக கொடுத்திருந்தார். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு வேலையும் கொடுத்தார். என்னன்னா, இந்த ஏதேன் தோட்டத்தை பண்படுத்துவதும் காப்பதும் அவர்களுடைய வேலை. ஓகேவா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு இதை கொடுத்து ஆண்டவர் வந்து அவங்கள படைத்தார். இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் வந்து 2 முக்கியமான மரங்களை ஆண்டவர் வைத்திருந்தார். 2 மிக முக்கியமான மரங்கள். அந்த 2 மிக முக்கியமான மரங்கள், ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீவ விருட்சம், இன்னொன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் அப்படின்னு சொல்லி 2 விதமான மரங்கள் அங்கே இருந்தது. 2 விதமான பழங்களை கொடுக்கக்கூடிய 2 மரங்கள். அதில் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் வந்து இந்த ஏதேன் தோட்டத்தில் உள்ள எல்லா பழ வகைகளையும் எல்லாத்தையுமே நீங்கள் சாப்பிடலாம், இன்க்ளூடிங் ஜீவ விருட்சம் உட்பட. ஓகேவா? ஜீவ விருட்சம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மரத்திலிருந்து கூடிய பழத்தையும் அவங்க என்ன செய்யலாம், சாப்பிடலாம். ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தில் உள்ள கனியை மட்டும் நீங்கள் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆதாம் இடத்துல சொல்லியிருந்தார். அதை சொல்லிட்டு ஆண்டவர் அவங்களுக்கு அதை சாப்பிட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு எச்சரிக்கையும் ஆண்டவர் கொடுத்துருந்தாரு. அப்போ ஏதேன் தோட்டத்தில் அவங்க அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த மரத்தில் உள்ள பழத்தை அவங்க சாப்பிட்டால் ஆண்டவர் சொன்னார், அதை சாப்பிட்ற நாளிலே நீ சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை சாப்பிட்டேன்னா நீ செத்து போவ, சாகவே சாவாய் அப்படிங்கிற ஒரே ஒரு கட்டளை. ஓகேவா? ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும் ஆண்டவர் அவங்களுக்கு வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா கொடுத்துட்டு நாம் வந்து என்ன செஞ்சாருன்னா ஆண்டவர் அவங்கள அந்த இதில் வாழ வச்சாங்க. அப்போ இதில் நாம் புரிந்து கொள்ள ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயங்களை திரும்பவும் சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். ஆண்டவர் தன்னுடைய எல்லாவற்றையும் தன்னுடைய வார்த்தையினாலே படைத்தார். 1. 2வது, தான் படைத்த எல்லாமே இந்த உலகத்தில் உயிர் கொடுத்து படைத்தார் அப்படின்னா அது தன்னுடைய இனத்தை மீண்டும் உருவாக்கக்கூடிய தன்மை உள்ளதாக அதை படைத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் அதை படைத்து அது பலுகி பெருக வேண்டும் என்கிற ஒரு கட்டளையையும் ஆண்டவர் எல்லா உயிர்களுக்கும் கொடுத்திருந்தார், இன்க்ளூடிங் மனிதர்கள் உட்பட. அடுத்ததா, இந்த மற்ற எல்லா உயிர்களுக்கும் மனிதர்களுக்குமான வித்தியாசம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் மனிதர்களாக வைத்திருக்கிற அந்த ஆத்துமா, அதுதான் வித்தியாசமானது. தன்னுடைய சாயலிலே ஆண்டவர் மனிதனை என்ன செய்தார், படைத்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த முழு உலகத்தையும் படைத்து அதற்கான ஆளுகையை ஆண்டவர் என்ன செய்தார், மனிதனுக்கு கொடுத்தார். ஏதேன் தோட்டம் என்கிற அற்புதமான ஒரு தோட்டத்தை உருவாக்கி ஆண்டவர் மனுக்குலத்தை அங்கே வாழ வைத்தார். அங்கே திருமணம் அப்படிங்கிற மிக முக்கியமான அந்த பந்தம். ஓகேவா? திருமண பந்தம் என்பது ஆண்டவராலே தான் உருவாக்கப்பட்டது. திருமணம் என்பது மனிதனுடைய கண்டுபிடிப்பு கிடையாது, அது ஆண்டவருடைய உருவாக்குதல். ஓகேவா? ஆண்டவர் தான் முதலாவது முதல் தம்பதிகளை ஆண்டவரே என்ன செய்தார், உருவாக்கி திருமணம் என்கிற குடும்பம் என்கிற அற்புதமான அமைப்பை ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னா உருவாக்குனார். ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண் அப்படிங்கிறவங்க 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் துணையாக, ஒருவருக்கு ஒருவர் நிறைவு செய்யும்படியாக படைக்கப்பட்டவங்க. ஓகேவா? நிறைவு செய்யும்படியாக படைக்கப்பட்டவங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண்டவர் அவர்களே அந்த ஏதேன் தோட்டம் அப்படிங்கிற இடத்துல இருந்து அவங்களை ஆண்டவர் வாழ வைத்து ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு திருப்தியாக எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்திருந்தார். அங்கே அவங்க இந்த தோட்டத்தை பேணி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுடைய கரத்தில் இருந்தது. அப்போ அவங்களுடைய அவங்களுக்கும் கடவுளுக்குமான உறவு அப்படிங்கிறது அற்புதமானதாக இருந்தது இல்லையா? ஏன்னா கடவுள் அவங்கள ஏதேன் தோட்டத்தில் சந்திக்க வந்தார்னு சொல்லி பார்க்குறோம். அந்த 2 மனிதர்கள் அங்கே ஆணும் பெண்ணுமாக அவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள உள்ள உறவு அற்புதமானதாக இருந்தது, சிறப்பான ஒரு மனித உறவு. அவர்களுக்கும் இயற்கைக்குமான தொடர்பு அப்படிங்கிறது அற்புதமானதாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையிலே ஆண்டவர் மனுக்குலத்தை படைத்து வாழ வைக்கிறவராக இருந்தார்.
ஸோ இதோடு இன்றைக்கி நான் நிறுத்திக்கிறேன். இனி அடுத்தால் வரக்கூடிய இந்த படைப்பில் நாம் தொடர்ந்து இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படைப்பாக ஆண்டவர் மனிதனை படைத்திருக்கிறாரே, ஆனால் இன்றைக்கி உலகத்தில் நம்ம பார்த்தா என்னென்னமோ ஆகி கிடக்குதே, என்ன ஆச்சு, என்னதான் பிரச்சனை? இதை அந்த முதல் அதிகாரத்தை தொடக்கத்தில் பார்க்கும்போது எவ்வளோ அற்புதமாக இருக்குது, இன்றைக்கி உலகத்தை பார்த்தா வேறு மாதிரி இருக்குது, என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறத அடுத்த ஸ்டடியில் நம்ம பார்க்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஒருவேளை இதுவரையும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகிறதுக்கு அது உதவி செய்யும். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிங்க அப்படின்னா என்னால் ஏன்ற பதிலை சொல்லுவேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.